ஹல்லேலூயா. நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். நல்லா இருக்கீங்களா? மனப்பூர்வமாக உங்களை கேட்குறேங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் நல்லா இருக்கணும்னு, நீங்கள் ஆசீர்வதிக்கப்படணும்னு, நீங்கள் ஆரோக்கியமாக இருக்கணும்னு, நீங்கள் எல்லா விஷயங்களையும் வளர்ச்சி அடையணும்னு உங்களுக்காக இயேசு அப்பாவோட பாதத்தின் கீழே பிரார்த்தனை பண்ணி, உங்களை என்னால் நேரடியாக பார்க்க முடியாமல் போனாலும் தேவன் மீது விசுவாசத்தோட நீங்க தேவனோட வாக்கியங்களை கேட்குறீங்கன்னு, நீங்க தேவன் மீது விசுவாசமா இருக்கீங்கன்ற நம்பிக்கையோட தினமும் தேவனோட வசனங்களை உங்களுக்கு முன்னால நாங்க கொண்டு வரோம். ஆராதனை ஆராதனை இயேசுராஜனுக்கு துதி அர்ப்பணை. ஆராதனை ஆராதனை இயேசுராஜனுக்கு முன்னர்ப்பணை. ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே, ஆராதிப்பேன் உம்மையே இயேசு, ஆராதிப்பேன் உம்மையே. பரிசுத்த தேவனே, பரிசுத்தமாக்குமே, சர்வத்தின் தேவனே, உம்மாவியால் நிரப்புமே. பரிசுத்த தேவனே, பரிசுத்தமாக்குமே, சர்வத்தின் தேவனே, உம்மாவியால் நிரப்புமே. ரட்சிப்பு எனது பாக்கியமே, ஆட்டுக்குட்டியான இயேசுவே, சிங்காசனம் அமைந்தவரே, துதியும் கனமும் உமக்கே செலுத்துவே. என்னோட கையில் இருக்கிறது பரிசுத்த வேதாகமம். சின்னதாகவும் பெருசாகவும் பலவித சைஸுகள்லையும் பலவிதமான மொழிகள்லையும் பரிசுத்த வேதாகமம் எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய வகையில தேவன் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. எவ்வளவோ விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள் பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. அப்படின்னா நமக்கு தேவையான விஷயங்கள், ஒவ்வொரு நாளும் நாம நடக்க வேண்டிய வழிமுறைகளையும் நம்ம வாழ்க்கையோட விதத்தையும், நாம எப்படி இருந்தா தேவனை சந்தோஷப்படுத்த முடியும்னு, எப்படி இருந்தா நம்மளால பாவங்களை ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. அது மட்டும் இல்ல, இந்த உலகத்தை விட்டு நம்ம போனதுக்கு அப்புறம் என்ன நடக்கும், அந்த நித்திய ராஜ்யம், பரலோக ராஜ்யத்துக்கு போகணுங்கிறது எப்படின்னு, இந்த மாதிரி முக்கியமான கேள்விகளுக்கு தேவையான எல்லா பதில்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. இந்த வேதாகமத்தை படிக்கிறவங்க, தியானிக்கிறவங்க பரிசுத்தவானா ஆவாங்க. அவங்க செய்யறது எல்லாமே வெற்றி அடையும்னு தேவனோட வசனம் சொல்லுது. 66 புத்தகங்களோட ஒன்று சேர்க்கை தான் இந்த பரிசுத்த வேதாகமம். ஏறக்குறைய 40 புத்தக எழுத்தாளர்கள் 16ஆம் நூற்றாண்டுல வித்தியாசமான பலவித பாஷைகள்ல இந்த புத்தகத்தை பரிசுத்த ஆத்மாவோட கட்டளையினால எழுதினாங்க. அதனால தான் இந்த புத்தகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களும் ஒரே அம்சமாகவும் ஒரே விஷயமாகவும் இருக்கு. அப்புறம் தேவனோட வழிகளை நமக்கு தெரியப்படுத்துறதா இருக்கு. பைபிள்ல இருக்கிற 66 புத்தகங்கள்ல 39 புத்தகங்கள் பழைய ஏற்பாட்டிலையும் 27 புத்தகங்கள் புது ஏற்பாட்டிலையும் இருக்கு. கிறிஸ்துவுக்கு முன்பா இருக்கிற பழைய ஏற்பாட்டில் 39 புத்தகங்கள், கிறிஸ்துவுக்கு பிறகு எழுதப்பட்ட புத்தகங்கள் 27 இருக்கு. அந்த காலத்துல நடந்த விஷயங்களும் இனிமே வர காலங்களில் நடக்க போற விஷயங்களும் இந்த பரிசுத்த வேதாகமத்துல இருக்கு. 1000 பக்கங்கள் கொண்ட இந்த புத்தகத்துல ஏறக்குறைய 80 லட்சம் வார்த்தைகள் இருக்கு. ஒரே ஒரு வார்த்தை நமக்கு போதும்.
இயேசு அப்பாவோட வார்த்தைகள் ஜீவனுக்கு ஊற்றுங்கிறதால ஒரே ஒரு வார்த்தை நமக்கு ஜீவனை தரும், நித்தியமான ஜீவனை தரும். அது நம்மளை ஆதரிக்கும், நம்மளை விடுவிக்கும், அற்புதங்களையும் நடத்தி வைக்கும். இவ்வளவு சிறப்பு நிறைஞ்ச இந்த புத்தகத்தை உங்களுக்கு சொந்தமாக்கிக்கங்க. இதை படிங்க, தியானம் பண்ணுங்க. இப்படி பிரசங்கம் பண்ணும்போது அதை ஆராய்ஞ்சு பாருங்க. அதனால அற்புத காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க பாப்பீங்க. இன்னைக்கு நாம 2 ராஜாக்கள் இருக்கிற 19வது அதிகாரம் 14வது வசனத்தை படிச்சு தெரிஞ்சுக்க போறோம். இந்த பரிசுத்த வேதாகமத்துல சரித்திரங்கள் இருக்கு. இதுல பல ராஜாக்களை தேவன் ஏற்றுக்கொண்ட விஷயம், அப்புறம் அவங்க நடந்துகிட்ட விதத்தை பத்தியும் எழுதப்பட்டிருக்கு. இஸ்ரவேலை ஆட்சி செஞ்ச 42 ராஜாக்களை பத்தி இந்த ராஜாக்களுடைய புத்தகத்துல எழுதப்பட்டிருக்கு. இதுல சில நல்ல ராஜாக்களும் இருக்காங்க, கெட்ட ராஜாக்களும் இருக்காங்க. சிலர் ஆரம்பத்துல நல்லவங்களா இருந்து பின்னாடி கெட்டவங்களா இருக்காங்க. அப்புறம் கெட்டவங்களா இருந்தவங்க தன்னை திருத்திக் கொண்டு நல்லவங்களா இருக்காங்க. இதுல சில பேர் நல்ல ராஜாக்களாகவும் இருந்திருக்காங்க. எசேக்கியேல் அதுல ஒருத்தர். எசேக்கியேல் ராஜா தன்னோட 25வது வயசுல ராஜாவா ஆனாரு. அவர் ராஜாவா ஆன உடனே ஒரு இளைஞனா இளம் பருவத்துல ஏற்படக்கூடிய ஆசைகளுக்கு இடம் கொடுக்காம அவரு தேவனோட ஆலயங்களை சரி பண்ணக்கூடிய வேலைகளையும் தேவனோட ஆலயத்தை பராமரிக்கிற விஷயத்திலையும் அந்த தேசத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் பக்தி மார்க்கத்துல தேவ ஆராதனை செய்யும்படியா ரொம்பவும் ஆசைப்பட்டு தேவாலயங்களை உருவாக்குனாரு. அவர் நல்லபடியா ராஜ்யத்தை நடத்தி கொண்டு தேவன் மீது விசுவாசமாக இருந்து முன்னேறிக்கிட்டு இருந்தாரு. தேவனும் அவரை வளர்ச்சியடைய செஞ்சாரு. அவருக்கு விரோதியா எழும்பின ரப்ஷாக்கோ என்பவன் எசேக்கியேலை மிரட்டி ஒரு கடிதத்தை எழுதி அனுப்புனான். அந்த கடிதத்துல அவரை பத்தி தவறா எழுதி அவரோட தேவனையும் கேவலப்படுத்தி, அந்த தேவனால உன்னை விடுவிக்க முடியாது, என் கையிலேருந்து உன்னால தப்பிக்க முடியாது அப்படின்னு மிரட்டி, உன் நாட்டு மேல போர் தொடுக்க போற, உன்னை அழிக்க போற அப்படின்னு எழுதி ஒரு கடிதத்தை அனுப்புனான். அந்த கடிதத்தை படிச்சதும் எசேக்கியேல் என்ன செஞ்சார் தெரியுமா? கவனிங்க. 2 ராஜாக்கள் 19வது அதிகாரம் 14வது வசனம். எசேக்கியேல் சேனாதிபதி கையிலிருந்து நிருபத்தை வாங்கி வாசித்த பிறகு அவன் கர்த்தரின் ஆலயத்திற்கு போய் அதை கர்த்தருக்கு முன்பாக விரித்து கர்த்தரை நோக்கி அவன் பிரார்த்தனை செய்வதற்கு ஆரம்பித்தான். அந்த கடிதத்தை கொண்டு வந்த சேனாதிபதி கையிலிருந்து எசேக்கியேல் அந்த நிருபத்தை வாங்கி படித்து பயப்படல. அதை படித்துவிட்டு அதிகமாகவும் கோவப்படல. படிச்சுட்டு மிரண்டு போயிடல. வாய்க்கு வந்தபடியெல்லாம் பேசல. ஆனா அந்த கடிதத்தை வாங்கிக்கிட்டு எங்க போனாரு? தேவனோட ஆலயத்துக்கு போய் தேவனோட ஆலயத்துல அந்த கடிதத்தை விரித்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பிச்சாரு. பாத்தீங்கன்னா நமக்கும் கூட பல கடிதங்கள் வரும். ஆனா இப்பெல்லாம் கடிதங்களோட வரத்து ரொம்பவே குறைஞ்சு போச்சு. ஏன்னா நிறைய பேர் இப்போ இமெயிலில் அனுப்பிடுறாங்க, சில பேர் இந்த நோட்டீஸில் அனுப்பிடுறாங்க. அப்புறம் ஒரு சில சமயத்தில் நமக்கு பயங்கரமான மிரட்டல் விடுத்து மொட்டை கடிதாசின்னு சொல்லுவோமே, ஏன்னா அதில் பேர் ஊர் இல்லாததுனால அதை மொட்டை கடிதாசின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கடிதங்கள் எழுதுறதும் அப்புறம் யூடியூப்லேயும் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பார்க்குறோம். அந்த ஊர் பேர் தெரியாதவங்களை விமர்சனம் பண்ணுறவங்களையும் அதை பற்றி கெட்டதை சொல்கிறவங்களையும் தான் நம்ம பார்க்குறோம். ஆனால் எசேக்கியேல் அந்த மாதிரி எதுவும் பண்ணலை, திட்டவும் இல்லை. இந்த மாதிரி மொட்டை கடிதாசி எழுதுறதை விட்டுட்டு என்ன கேட்கணுமோ அதை நேராக கேட்கலாம் இல்லையா? ஒருவேளை அவங்கள பற்றி விமர்சிக்கணும்னா அதை நேரடியாகவே சொல்லலாம் இல்லையா? ஆனால் இன்னைக்கும் பல பேர் மிரட்டல் கடிதம் எழுதுறதும் மிரட்டலான கேள்விகளை கேட்கறதும் பயமுறுத்துறதும் மிரட்டி ஃபோன் கால்கள் பண்ணுறதும் அவங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சு. எத்தனையோ இளம் பெண்கள் இப்போ சொல்கிறாங்க, என்னை ஒருத்தன் பிளாக்மெயில் பண்ணுறான், என்னை ஒருத்தன் மிரட்டுறான், அதுவும் இல்லாமல் என்ன ரொம்ப கேவலமாக பேசுகிறான். பல பேரும் இந்த எஸ்எம்எஸை பார்த்து இந்த இமெயிலை பார்த்து அப்புறம் தனக்கு வர மொட்டை கடிதாசிகளை பார்த்து மிரண்டு போயிடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்கள சேர்ந்தவங்களும் மனநொந்து போயிடுறாங்க. இதனால் அவங்க எதுவுமே செய்ய முடியாத நிலையில இருக்காங்க. ஆனால் பல பேர் இதுக்கு பதிலடி கொடுக்கணும், அதுக்கு பதிலுக்கு பதில் பழி வாங்கணும், அவங்கள மற்றவங்களுக்கு எதிராக குற்றவாளியாக்கி அவங்கள எப்படியாவது பழி வாங்கணும், பழி தீக்கணும்னு நினைக்கிறாங்க. இல்லைன்னா அந்த கடிதம் யார் எழுதுனாங்கன்னு தெரியாம ஒவ்வொருத்தர் மேலேயும் சந்தேகப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பலவிதமான சிக்கல்கள்ல மனிதர்கள் சிக்கி இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கீங்களா? ஒருவேளை உங்களுக்கு யாராவது மிரட்டல் கடிதங்களை எழுதியிருந்தாலோ, உங்களை கஷ்டப்படுத்துகிற விதமாக எழுதியிருந்தாலோ, உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புனா, இமெயில் அனுப்புனா, இல்லை உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, அந்த மாதிரி நிலைமையில நீங்கள் என்ன பண்ணுவீங்க சொல்லுங்க? அழுதுகிட்டு மூலையில் உட்காருவீங்களா, இல்லை கோர்ட்டுக்கு போவீங்களா, இல்லை போலீஸ் ஸ்டேஷனுக்கு போவீங்களா, இல்லை அதை யார்கிட்டையாவது சொல்லி அதை எப்படியாவது சரி பண்ணிக்கலான்னு நினைக்கிறீங்களா?
இந்த மாதிரி 4 வழியிலையும் முயற்சி செஞ்சு பார்க்கணும்னு நினைக்கிறீங்களா, இல்ல தேவனோட சன்னதிக்கு போய் தேவன் முன்னால முறையிட்டு அதுக்காக பிரார்த்தனை பண்ணுவீங்களா? கவனிங்க, இன்னைக்கும் பல பேர் இப்படி விதவிதமான மிரட்டல் விடுக்கிற ஃபோன் கால்களுக்கும் தேவையில்லாம வர நோட்டீஸுகளுக்கும் பயந்து போயிடுறாங்க. பல பெண்கள் இன்னைக்கு கண்ணீரோட சொல்றாங்க, தன்னோட கணவர் தனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு. அந்த நோட்டீஸை பார்த்ததும் எனக்கு ஒண்ணுமே புரியல, எனக்கு செத்து போயிடலான்னு தோணுது. என் கணவர் மேல நான் ரொம்ப அன்பா இருந்தா அவர் எனக்கு இப்படி துரோகம் பண்ணுவார் நான் நினைச்சு கூட பார்க்கல. இதை பார்த்ததும் நான் குமுறி குமுறி அழுதேன். என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு சொல்லி வேதனைப்படுறாங்க. எத்தனையோ பேர் இன்னைக்கும் ஆண்களும் கூட, என் மனைவி அம்மா வீட்டுக்கு போயிட்டு திரும்ப வரமாட்டேன்னு சொல்றா. அவளை வான் கூப்பிட்டதுக்கு எங்க எல்லார் மேலேயும் கேஸ் போட்டுட்டா. என்னோட அம்மா மேல, என்னோட தங்கச்சி மேல, என் அப்பா மேல, என் மேல கேஸ் போட்டுட்டா. எங்களுக்கு நோட்டீஸ் அனுப்பியிருக்கா. நான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய சூழ்நிலை வந்துடுச்சு, என்ன பண்ணணுன்றதே எனக்கு புரியல அப்படின்னு வேதனையோட புலம்புறாங்க. இதுக்கெல்லாம் ஒரே வழிதாங்க இருக்கு. மனிதர்களால இதுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாது. ஒருவேளை உங்களில் யாராவது கோர்ட்டுக்கு அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, வாய்தா மேல வாய்தா வாங்கி அலைஞ்சிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உங்க வாழ்க்கை மொத்தமும் வீணாயிடும். உங்ககிட்ட இருக்கிற கொஞ்சம் பணமும் செலவாய் போயிடும். அதனால நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க, கவலைப்படாதீங்க. நமக்கு நியாயாதிபதி இருக்காரு. அவர்தான் நியாயத்தின் தலைவன். அவரோட சன்னதியில நம்ம விஷயங்களை சொல்லி பிரார்த்தனை பண்ணா நிச்சயமா அவரு நியாயத்தை கொடுப்பாரு. கைவிடப்பட்ட இளம் பெண்களுக்கு துணை இருக்கிறதா அவர் சொல்லியிருக்காரு. விதவை பெண்களுக்கும் துணையா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. ஒரு விதவைக்கு நீங்க அநியாயம் பண்ணா தேவன் சும்மா விட மாட்டாரு. பலரும் சொல்லுவாங்க, என்னோட கணவர் இறந்துட்டாரு, அவரோட அண்ணன் தம்பிங்க அவர் சொத்தை பறிச்சுக்கிட்டு நான் இப்படி விதவையாயிட்டேன்ற தயவுதாட்சணியம் கூட பார்க்காம எனக்கு வரவேண்டிய பங்கை கொஞ்சம் கூட தராம எனக்கு அநியாயம் பண்ணிட்டாங்க. அதை நான் கேட்டா என்கிட்ட அவங்க சண்டைக்கு வராங்க அப்படின்னு வேதனைப்படுற, கணவனை இழந்து நின்ன மனைவிமார்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஒரு பக்கம் கணவனை இழந்த துக்கத்தோடு அவங்க இருக்கும்போது இன்னொரு பக்கம் சொந்தக்காரங்களே அவங்கள ஏமாத்துறாங்கன்றப்போ அவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியாத நிலையில தவிச்சு போறாங்க, வேதனைப்படுறாங்க. உங்களுக்கு ஒரே வழிதான் இருக்கு. தேவனோட பாதத்தை நோக்கி போங்க. உங்க கவலைகளை தேவன் முன்னாடி சொல்லுங்க. உண்மையாதான் சொல்றேன், இயேசு அப்பா உங்க பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவர். உங்களுக்கு நியாயம் கிடைக்க செய்வாரு. உங்க பக்கத்திலேயே அவர் இருப்பாரு. அநியாயங்கள் பக்கத்துல தேவன் எப்பவும் இருக்க மாட்டாரு. நியாயம் யார் பக்கம் இருக்கோ அவங்க பக்கத்துல தேவன் இருக்காருன்ற விஷயத்த நாம நம்புனா நாம அநியாயங்கள் செய்ய வேண்டியவங்களோட போராட வேண்டிய அவசியம் இல்லை. நாம தேவனோட சன்னதியில பிரார்த்தனை பண்ணாலே போதும். இந்த எசேக்கியேல் அந்த கடிதத்தை படிச்சு பார்த்ததும் கோவப்படல, வேதனைப்படல. போர்க்களத்துக்கும் அவர் கிளம்பி போகல. ஆனா அவர் தேவனோட ஆலயத்துக்கு சென்று கர்த்தர் முன்னால் கடிதத்தை விரித்து படிச்சு அவர்கிட்ட பிரார்த்தனை செஞ்சாரு. தேவனே பாருங்கள், என் சத்ருவை பாருங்கள், இந்த மிரட்டலை பாருங்கள். நீர் என் அருகில் இருக்கிறீர் இல்லையா? உம்மையே நான் நம்பி இருக்கிறேன் இல்லையா? நான் என்ன செய்யணும்னு சொல்லுங்க. இப்படித்தான் அவரு கர்த்தர்கிட்ட பிரார்த்தனை பண்ணாரு. நீங்களும் கூட ஒரு சில நேரம் உங்களுக்கு வர கடிதங்களை பார்த்து, உங்களுக்கு வர நோட்டீஸுகளை பார்த்து, அவ்வளோ எதுக்குங்க, நாம ஒரு டெஸ்ட்டுக்காக போய் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை பார்க்கும்போது நம்ம இதயம் அப்படியே நடுங்கிடும். அந்த ரிப்போர்ட்ல கேன்சர் இருக்கலாம், இல்லைனா தைராய்டு இருக்கலாம், பிபி இருக்கலாம், சுகர் இருக்கலாம், கிட்னியில் கல் இருக்கலாம். இந்த மாதிரி ஏதேதோ ரிப்போர்ட்ஸ் எல்லாம் பார்த்து நம்ம கலங்கி போய் நிற்போம், பயந்து போயிருப்போம், கவலையோட கூட இருப்போம். அந்த மாதிரி ரிப்போர்ட்ஸை பார்த்த உடனே சில பேருக்கு 2 மடங்கா நோய் அதிகரிக்கிறதையும் நம்ம பார்த்துருக்கோம். எதுக்காக பயப்படுறீங்க? உன்னை சொஸ்தமாக்குற தேவனா நான் இருக்கேன்னு சொல்லியிருக்கார் இல்லையா? நாம மருத்துவரை நம்புனா நஷ்டந்தாங்க படுவோம். வைத்தியர்களோட உதவி எடுத்துக்கிறத நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனா மருத்துவரையே நம்ம முழுசா நம்பக்கூடாதுன்னு சொல்றேன். நம்மளை குணமாக்குறதுக்கு தேவன் இருக்காரு. டாக்டர் நமக்கு ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாரு. ஆனா தேவன் தான் நம்மளை சொஸ்தமாக்குவாரு. டாக்டர் நம்மளை பரிசோதனை செஞ்சு பார்ப்பாரு. ஆனா நம்மளை குணமாக்குறது யாரு? தேவன் தானே. டாக்டர் ஒரு மருந்து கொடுத்தாலோ இன்ஜெக்ஷன் போட்டாலோ அது உள்ள போய் அதோட கிரியைகளை செய்ய வைக்கிறது யாரு? தேவன் தானே. ஒரு ஆப்ரேஷன் செய்யறதுக்காக டாக்டர்கள் அறுப்பாங்க. ஆனா அந்த அறுக்கப்பட்ட பாகத்தை திரும்பவும் ஒட்ட வைக்கிறது யாரு? டாக்டர் கட்ஸ், பட் காட் ஹீல்ஸ். அதனால தான் அந்த ரிப்போர்ட்டை பார்த்ததும் நீங்க பயப்படாதீங்கன்னு சொல்றேன். உங்களுக்கு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்லும்போது பயப்படாதீங்க. ஆப்ரேஷன் பயந்து போய் பல பேரும் கவலையா இருக்காங்க. ஆனா தேவன் உங்களுக்கு துணையா இருக்கும்போது
நீங்க எந்த காட்டுக்குள்ள போனாலும் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. ஒருவேளை உங்களுக்கு குளோரோஃபார்ம் கொடுத்து ஆபரேஷன் பண்ணாங்கன்னா உங்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனா தேவனோட சொஸ்தமாக்குற கரம் உங்களுக்கு துணையா இருக்கும். டாக்டரோட கைக்கு குணமாக்குற சக்தியை கொடுக்கறது அவருதான். அதனால நீங்க ரிப்போர்ட்டை பார்த்ததும் பயப்படாதீங்க. அந்த ரிப்போர்ட்டையே நினைச்சு வேதனைப்பட்டு இருக்காதீங்க. அந்த ரிப்போர்ட்டை தேவனோட சன்னதியில வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. அற்புதமா தேவன் இன்னைக்கு எத்தனையோ பேரை குணமாக்கி இருக்காரு. மறுபடியும் ரீடெஸ்டுக்கு போகும்போது எல்லாம் நார்மலா இருக்கு, ஆரோக்கியமா இருக்கு அப்படின்னு சொல்ற விசுவாசிகள் பல பேர் இருக்காங்க. கவனிங்க, ஒரு லேப் ரிப்போர்ட்டை பார்த்தோ ஒரு கோர்ட் நோட்டீஸை பார்த்தோ உங்க விரோதிகள் அனுப்புன மிரட்டலான வார்த்தைகள் இருக்கிற கடிதங்களை பார்த்தோ பயந்து போறவங்களா நீங்க இருக்கீங்களா? இப்படிப்பட்ட விஷயங்களை சந்திக்கும் போது நம்ம செய்ய வேண்டியது என்ன? இதோ இந்த எசேக்கியேல் செஞ்ச முறையில தான் நாமளும் செய்யணுங்க. தேவனோட சன்னதிக்கு போங்க. அவரோட சன்னதியில அந்த கடிதத்தை நீங்க படிச்சு அந்த கடிதத்தை அவர்கிட்ட வச்சு தேவனோட முன்னிலையில பிரார்த்தனை பண்ணுங்க. அற்புதங்களை செய்யற தேவனே, ஆச்சரியங்களை நிகழ்த்துற தேவனே, சொஸ்தமாக்குகிற தேவனே, என் பக்கத்தில் இருந்து எனக்கு நியாயம் தருகிற தேவனே, என்னோட கவலை இது. என்னோட விரோதிகள் என் மீது கோபம் கொண்டு செய்கிற வேலை இது. என்னோட நிலைமை இது. என்னோட பிளட் ரிப்போர்ட் இது. என்னோட உடம்பு இருக்கிற நிலை இது. என்னோட நோய் இது. என்னோட பிரச்சனை இது. எனக்கு உதவி செய்யுங்கன்னு நீங்க கேட்டா உங்க பக்கத்துல இருக்கிற தேவன் அற்புதங்களை உங்க வாழ்க்கையில நிகழ்த்தி காட்டுவாரு. நீங்க விசுவாசத்தோட பிரார்த்தனை செய்ய பழகி கொள்ளுங்கள். மனிதர்கள் கிட்ட நம்ம விண்ணப்பங்கள் வைப்போம். சில பேர் அதை பார்க்கறது கூட கிடையாது. நாம அவங்க கிட்ட கெஞ்சி கேட்டாலும் அவங்க அதை கண்டுக்கவே மாட்டாங்க. ஆனா தேவனோட சன்னதியில நீங்க கேட்டீங்கன்னா, தேவனோட சன்னதியில நீங்க சொன்னீங்கன்னா உடனடியாக அவர் பார்த்து பதில் கொடுப்பாருன்ற விஷயத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. எசேக்கியேல் அந்த மாதிரி தான் தேவனோட சன்னதியில அந்த கடிதத்தை விரித்து தேவனோட சன்னதியில இந்த மாதிரி தான் பிரார்த்தனை பண்ணாரு. கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களின் மத்தியில் வாசம் செய்யும் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே பூமியில் இருக்கும் ராஜாக்களுக்கெல்லாம் தேவனானவர். நீர் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். கர்த்தாவே, நீர் உனது கண்களை திறந்து பாரும். சனக்கோரிப்பு ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லி அனுப்பிய வார்த்தைகளை கேளும். சனக்கோரிப்பு அப்படிங்கிறவன் எழுதி அனுப்பின கடிதத்தை தேவனோட சன்னதியில வச்சு எவ்வளவு விசுவாசத்தோட படிச்சான்னு பாருங்க. கேரூபுகளின் மத்தியில் வாசம் செய்யும் கர்த்தாவே, நீரே வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய தேவன். நீர் ஒருவரே பூமியின் ராஜ்யங்களுக்கெல்லாம் தேவனாக இருக்கிறீர். கர்த்தாவே, உமது செவியை சாய்த்து கேளும். உமது கண்களை திறந்து பாரும். ஜீவனுள்ள தேவனை நிந்திக்கும்படி சொல்லிய வார்த்தைகளை கேளும். நீங்க என்ன நினைக்கிறீங்க? நாம ஆராதிக்கிற தேவன் கேருபுகளின் மத்தியில் வாசம் செய்பவர். வாள்கள் மத்தியில, அக்னி ஜுவாலைகளின் மத்தியில பரிசுத்தவான் பரிசுத்தவான் பரிசுத்தவான்னு ஒவ்வொரு கானத்திலையும் ஒவ்வொரு வார்த்தையிலையும் அதுக்கு நடுவுல பரலோகத்தின் ராஜாவா இருக்கிறவர் நம் தேவன். உலகத்துல இருக்கிற எல்லா ராஜ்யங்களையும் ஆளக்கூடியவர். எல்லா ராஜ்யங்களுக்கும் அவர் தேவனா இருக்காரு. தேவனே, உமது செவியை சாய்த்து கேளும். கண் திறந்து பாருங்கள். ஒருமுறை பாருங்கள் எனது கவலையை, கேளுங்கள் எனது கவலையை, என் நிலைமையை பாருங்கள். ஜீவனுள்ள நித்திய தேவனான உம்மை நிந்திப்பதற்கு எவனுக்கும் அதிகாரமில்லை. உம்மை நம்பியிருப்பவனை தொடுவதற்கு எவனால் முடியும்? ஆமாங்க, இந்த உண்மையான தேவ இரட்சகரான இயேசு கிறிஸ்துவை உமது வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டால் எவ்வளவு பாதுகாப்பு தெரியுமா? இந்த தேவன் உங்களுடைய தேவனாக இருந்தால் நீங்கள் எதற்காக பயப்பட வேண்டும்? யாருக்காக பயப்பட வேண்டும்? அவர் சர்வ சக்தி வாய்ந்த பூரணமானவர். அவர் நம்ம பக்கத்தில் இருக்கும்போது எதிரிகள் நம்மை நெருங்க முடியாது. அதனால ஒவ்வொரு சின்ன விஷயத்துக்கும் நீங்க எதுக்காக பயப்படணும்? எதுக்காக கவலைப்படணும்? எதுக்கு நீங்க சோர்ந்து உட்காரணும்? எதுக்கு விரக்தியா இருக்கீங்க? உங்கள் தேவன் மீது நீங்கள் விசுவாசத்தை வையுங்கள். அந்த தேவன் முன்பாக நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவரிடத்தில் நீங்கள் முறையிட்டால் உங்களுக்கு அவர் பதில் தருவார். எசேக்கியேல் தேவனுடைய சன்னதியில முறையிட்டாரு. கர்த்தர் அவருடைய பிரார்த்தனையை கேட்டார். தேவன் எசேக்கியேலின் அருகில் இருக்கிறார். அந்த சத்துருக்களை ஜெயிப்பதற்கு எசேக்கியேலுக்கு தேவன் கிருபை செய்தார். உங்களை கவலைப்பட வைக்கக்கூடிய எந்த சத்ருவா இருந்தாலும் உங்களுக்கு விரோதமா வீசப்படுற ஆயுதங்கள் செயலிழக்குன்னு தேவன் சொல்றாரு. உங்கள் சிறு குழந்தையை தொடுபவன் என்னை தொடுபவன். ஒரு கை குழந்தையை காப்பாற்றுவதைப் போல உங்களை அவர் காப்பாற்றுவார்.
அதனால பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்கிற நீங்க உங்க வாழ்க்கையில எதிர்கொள்ற பிரச்சனைகள், போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள், இந்த மாதிரி பல விஷயங்கள் ஒரு கடிதமா உங்ககிட்ட சேரும்போது, ஒரு நோட்டீஸா உங்ககிட்ட வரும்போது, ஒரு செய்தியா உங்களுக்கு தெரியும் போது, அதை பார்த்து நீங்க பயப்படாம அதை தேவன் முன்னாடி வச்சு பிரார்த்தனை பண்ணா தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. பரீட்சை வருதுன்னு பல சிறிய பிள்ளைகள் பயந்து போறாங்க இல்லையா? இந்த பரீட்சைக்கான ஹால் டிக்கெட் கைக்கு வந்த உடனே தேவனோட சன்னதில வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. உங்களுக்கு ஞானம் குறைவா இருந்தா கேளுங்கன்னு சொல்லியிருக்காரு. தேவன் உங்களுக்கு உதவி செய்வாரு. நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போகும்போது தேவனோட சன்னதில உங்க சர்டிபிகேட்ஸை வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. தேவனே, உமது கிருபையை, உமது பார்வை திருஷ்டியை எனக்கு தந்தருளும். என்னை இன்டர்வியூ செய்பவர்களை உமது வளையத்திற்குள் நீர் வைத்துக் கொள்ளும். உமது சித்தத்தை எனது வாழ்க்கையில் நடக்க வையுங்கள் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணுங்க. தேவன் உங்களுக்கு பதில் தருவாரு. எந்த விஷயமா இருந்தாலும் சரிங்க. இன்னைக்கு பல பேர் கடன்ல இருக்காங்க, பிரச்சனைகள்ல இருக்காங்க. கடனை கட்ட முடியாம வட்டிக்கு மேல வட்டி ஏறிக்கிட்டே போயிட்டு இருக்கு. அது வளர்ந்துகிட்டே இருக்கே தவிர அது குறையறதுக்கான எந்த வழியும் தெரியல. இப்போவாவது உங்க கடன்களை தேவன் முன்னால வைத்து, தேவனே, இவ்வளவு கடன்கள் நான் வாங்கியிருக்கிறேன், புத்தி இல்லாமல் நான் கடன் வாங்கிவிட்டேன், என்னை மன்னித்து விடு, என் கடன் தீரும்படியாக என்னை ஆசீர்வதிங்கள்னு பிரார்த்தனை பண்ணீங்களா? இல்லைன்னா இன்னைக்காவது செய்யுங்க. உங்கள் கடன்கள்லாம் தீரும்படியாக தேவன் உங்களுக்கு அற்புத காரியங்களை செய்வாரு. யாராவது நம்ம கடனை அடைச்சாலும் நம்ம திரும்பவும் கடன் தான் வாங்குவோம். ஆனா உங்க கடனை நீங்க தீர்க்கும்படியாக உங்களோட வேலையையும் உங்க கஷ்ட வருமானத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாரு. உங்களுக்கு இருப்பதை இன்னும் அதிகப்படுத்தி உங்களுக்கு இன்னும் அனைத்தையும் நிறைவு செய்து படுகுழியிலிருந்து உங்களை மீட்பார். அப்படிப்பட்ட அற்புதமான விஷயங்களை செய்பவர்தான் நமது இயேசு அப்பா. அவர் மேல நீங்க விசுவாசம் வச்சு எந்த விதமான சூழ்நிலையா இருந்தாலும் அவர் பாதத்தில் சேரும்படியாக ஆர்வத்தோட இருங்க. பல முறை உங்கள பல பேர் செய்யற போன் கால்கள் எல்லாத்தையுமே நாங்க எழுதி வச்சு, அது எல்லாத்தையும் தேவன் முன்னால நாங்க வச்சு உங்களுக்காக நாங்க பிரார்த்தனை பண்றோம். உங்களோட பிரார்த்தனை தேவைகள் எழுதியிருக்கிற அந்த கடிதத்துல நீங்க எழுதின பிரார்த்தனை தேவைகள் எல்லாம் தேவாலயத்துல உங்க பாரங்கள் எல்லாத்தையும் படிச்சு உங்களுக்காக தேவன் முன்னால கை உயர்த்தி பிரார்த்தனை பண்றோம். அற்புதமா உங்க தேவைகளை தேவன் தீர்க்கிறாரு. பல பேர் மறுபடியும் எங்களுக்கு அந்த சாட்சிகளை சொல்லியிருக்காங்க. நீங்களே கூட சுயமா உங்க ரூம்ல தேவனோட சன்னதியில விசுவாசத்தோட பிரார்த்தனை பண்ணுங்க. உங்க பிரார்த்தனை தேவைகளை தேவன் முன்னால வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. ஒருவேளை உங்களுக்கு எந்த நோட்டீஸும் வராம இருந்தாலும், நீங்க எந்தவித விபத்திலையும் சிக்காமல் இருக்க, நீங்க ஏதாவது பிரச்சனையில இருக்கீங்க, சிக்கல் இருக்கீங்கன்னு நினைச்சீங்கன்னா அதை கடிதத்துல எழுதி அதை தேவன் முன்னாடி வச்சு முழங்காலிட்டு அவரை நோக்கி நீங்க பிரார்த்தனை பண்ணி பாருங்களேன். நிச்சயமா சொல்றேன், நீங்க அந்த கடிதத்துல எழுதின உங்களோட தேவைகள் எல்லாம் பூர்த்தியாகும். அந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போயிடும். நீங்களே நிச்சயமா அதை உணர்ந்து பார்ப்பீங்க. பல முறை என்னோட வாழ்க்கையிலேயே எனக்கு ஏதாவது வேணும்னா ஒரு காகிதத்தில் அதை எழுதி வச்சு தேவன் சன்னதியில் ஒப்படைச்சிட்டு அமைதியா இருப்பேன். சில நாள் கழிச்சு திடீர்னு அந்த கடிதத்தை பார்க்கும்போது அதுல இருக்கிற தேவைகள் எல்லாம் தீர்ந்து போயிருக்கிறத பார்க்கும்போது ரொம்பவே ஆச்சரியமா இருக்கும். காரணம், தேவன் நம்மை அறிந்து கொண்டவராயிருக்கிறார், நமது தேவைகளை தீர்க்கிறவராயிருக்கிறார், நம்ம பிரார்த்தனைகளுக்கெல்லாம் பதில் தரவராயிருக்காரு. இவ்வளவு வல்லமை வாய்ந்த தேவன் நம்ம கூட இருக்கும்போது நீங்க படுகுழியிலையோ பிரச்சனைகளையோ சிக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்க விரோதிகள் உங்களுக்கு மிரட்டலா எழுதி அனுப்பின கடிதத்தை தேவன் முன்னால வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க, உங்களை நண்பனாக்கிப்பன்னு தேவன் சொல்லியிருக்காரு. அற்புதங்களை செய்யற தேவனோட காரியங்களால தினமும் வாழ்க்கையில நம்ம ஆனந்தத்தை அனுபவிப்போம். தேவனோட சன்னதியில நம்மளோட ஒவ்வொரு பிரச்சனைகளையும் வேதனைகளையும் சொல்லி பிரார்த்தனை பண்ணுவோம், அற்புதங்களை அனுபவிப்போம். பிரார்த்தனை பண்ணலாம். பரிசுத்தமும் பிரியமும் நிறைந்த தகப்பனே, இந்த சமயத்துல இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணோக்கி பார்க்க வேண்டும் தகப்பனே. இதோ என்னுடைய கணவர் எனக்கு விவாகரத்து நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். என்னுடைய மனைவி என்னை கோர்ட் வாசலை மிதிக்கும்படி வைத்து விட்டாள். இதோ என்னோட விரோதிகள் என்னை மிரட்டி கடிதம் எழுதுகிறார்கள். என்னை அவமானப்படுத்தி என்னை மிரட்டி எனக்கு SMS அனுப்புகிறார்கள். இதுதான் என்னுடைய பிரச்சனை, இதுதான் என்னுடைய கவலை, இதுதான் என்னுடைய சிக்கல்னு யார் யாரெல்லாம் சொல்லி உமது சன்னதியில் பிரார்த்தனை பண்ணுகிறார்களோ, கர்த்தரே, ஒரே ஒரு முறை உமது கண்ணை திறந்து அவர்களை பாரும் தகப்பனே. உமது செவியை சாய்த்து அவர்களின் பிரார்த்தனைகளை கேளுங்கள். ஜீவனுள்ள தேவனாக நீர் இருக்கிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். உமக்கு மிஞ்சிய அதிகாரம் வேறொருவருக்கு இல்லை என்று, சர்வ சக்திகள் நிறைந்தவராய் நீர் இருக்கிறீர் என்றும், ஒவ்வொரு நோயையும் நீங்கள் குணமாக்கிறீர்கள் என்று நம்புகிறோம் தகப்பனே. எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு நியாயங்களை தரக்கூடிய நியாயாதிபதியாக நீர் இருக்கிறீர் என்று, ஒவ்வொரு முறையும் கருணை காட்ட நீர் இருக்கிறீர் என்று விசுவாசத்தோடு இருக்கிறோம் தகப்பனே. எந்த கவலையோடு, எந்த நோயோடு, எந்த சிக்கலோடு, என்ன வேதனையோடு, எந்த சிரமத்தோடு யார் உம்மை தேடுகிறாரோ, இந்த சமயத்தில் உம்மிடம் பிரார்த்தனை செய்கிறார்களோ அவர்களை உமது கரங்களை நீட்டி அரவணைத்துக் கொள்ளுங்கள். எங்களது பிரார்த்தனைக்கு உமது ஆசீர்வாதத்தை தந்தருளும் தகப்பனே.
எந்த கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் குறை கூறிக்கொண்டு கோர்ட் வாசல்ல ஏறி இருக்கிறார்களோ இந்த நேரத்தில் அவர்களை நீர் விடுவிக்க வேண்டும் தகப்பனே. அவர்கள் தவறுகளை உணர்ந்து அவர்கள் அனுப்பிய கோர்ட் நோட்டீஸை வாபஸ் செய்யும்படியாக அவர்களுக்கு உதவிடும். யார் யாரோ குற்ற பெயர்களை தாங்க முடியாமல், வேதனைகளை தாங்க முடியாமல், அவர்கள் மேல் குற்றம் சுமத்துவதை தாங்க முடியாமல் வேதனையோடு இருக்கிறார்களோ அப்படிப்பட்டவர்களுக்கு நீதியுள்ள தேவன் நீர் இருக்கிறீர் என்று நிரூபிக்க வேண்டும். எங்கள் பக்கத்தில் இருந்து எங்களுக்கு நன்மை செய்வதற்கு நீர் இருக்கிறீர் என்று நிரூபிக்க வேண்டும் தகப்பனே. மெடிக்கல் ரிப்போர்ட்ஸை பார்த்து மனம் நொந்து போய் எனக்கு இந்த நோயிலிருந்து விடுதலை கிடைக்க வாய்ப்பே இல்லை, என்னால் இந்த தொகையை கட்ட முடியாது என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருப்பவரை கண்ணோக்கி பாருங்கள் தகப்பனே. அன்பும் ஆதரவும் கொண்ட தேவனே, நித்திய ஜீவன் கொண்ட எங்களுடைய தேவனே, பிரார்த்தனைகளை கேட்கக்கூடியவர், அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியவர் என்று இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொருவருக்கும் நீர் நிரூபித்து அவர்களுக்கு ஆசீர்வதிக்க வேண்டும். இதை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கேட்கிறோம் தகப்பனே. ஆமேன். மகிமையின் ரூபமே, உம் வெளிச்சம் தாருமே, அன்பான தேவனே, உம் அன்பால் நிரப்புமே. மகிமையின் ரூபமே, உம் வெளிச்சம் தாருமே, அன்பான தேவனே, அன்பால் நிரப்புமே. சுத்தரே உன் கிருபை பெரியது, சர்வாதிபதி நீர்தானையா, அநாதி தேவன் நீர்தானையா, வல்லமை பலனும் உமக்கே சொந்தமே. உண்மைதாங்க. கண்டிப்பா தேவன் நம்ம பிரார்த்தனைகளுக்கு பதில் கொடுப்பாரு. பிரார்த்தனை தேவைகளையும் பாரங்களையும் தேவன் முன்னால எழுதி வச்சு பிரார்த்தனை பண்ணுங்க. நீங்க பயங்கரமான விபத்துல சிக்கியிருந்தாலும், நீங்க நோய்க்கு ஆட்பட்டு இருந்தாலும், பயங்கரமான நோட்டீஸ் வந்திருந்தாலும், பயங்கரமான சோதனைக்கு நீங்க உட்பட்டு இருந்தாலும் கூட தேவனோட ஆலயத்துக்கு போய் முழு மனசோட முழங்காலிட்டு பிரார்த்தனை பண்றதுக்கு பழகிக்குங்க. உங்க கவலைகளை தேவன் முன்னாடி படித்து பிரார்த்தனை பண்ணுங்க. அவர் பிரார்த்தனைகளை கேட்கிற தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதங்களை நிச்சயமா செய்வாரு. உங்களுக்காக நாங்களும் பிரார்த்தனை பண்ணோம் நீங்க விருப்பப்பட்டா நாங்க எப்பவுமே தயாரா இருக்கோம். உங்க பிரார்த்தனை தேவைகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. போன் பண்ணுங்க, கடிதம் எழுதுங்க, இல்லை இமெயில் SMS மூலமா கூட அனுப்புங்க. உங்களுக்காக தேவனோட சன்னதியில பிரார்த்தனை பண்ண நாங்க தயாரா இருக்கோம். நீங்களும் பிரார்த்தனை பண்ணுங்க. அப்பவே தேவன் அற்புத காரியங்களை நடத்தி வைப்பாரு. ஹalleluya! பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி. ஒவ்வொரு நாள் காலையும் தேவனுடைய புதிரான கிருபைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக ஒரு சுருக்கமான வசன தியானத்தை அனுதின தியானம் என்னும் நிகழ்ச்சியாக நாங்கள் கொடுத்து கொண்டு வருகிறோம். டாக்டர் ஜெயபால் தமிழ் என்னும் யூடியூப் சேனல்ல ஒவ்வொரு நாளும் காலையில 7 மணிக்கு வருகிற இந்த நிகழ்ச்சியை, இது யூடியூப்ல இருக்கிறதுனால உங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தேவ பிள்ளைகள் நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்து பயனடைய வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம். நினைவில் வைத்துக் கொள்ளுங்க, ஒவ்வொரு நாள் காலை 7 மணிக்கும் அனுதின தியானம் டாக்டர் ஜெயபால் தமிழ் யூடியூப் சேனல்ல உங்களுக்காக பாருங்க, ஆசீர்வதிக்கப்படுங்க. தேவனோட சித்தப்படி மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனோட மகாகிருபை உங்களுக்கு துணை இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி ஜெயபால் ஃபவுண்டேஷன்ஸ், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 6,42,00,000.